உன் சத்துருக்களுக்கு இல்லாத ஒரு ஞானத்தை உன் கட்டளையிடுவேன். அதன் மூலம் அவர்கள் வாயடைத்து போவார்கள். ஞானத்தால் உன் வீடு கட்டி எழுப்பப்படும், விவேகத்தாலே நிலைத்து நிறுத்தப்படும். சத்துருக்களை நீ அழிக்கும்படி உனக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை, அவர்களை ஜெயிக்கும்படியான அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். காரணம், பழி வாய்ந்த பதில் நிற்க உரியது. என் ஸ்தானத்திலிருந்து உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ, என் சமூகத்திலிருந்து உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ, உன் சூழ்நிலைகளை மாற்றும் முகாந்திரத்தில் பல காரியங்கள் உனக்கு அனுகூலமாய் நடக்கும். ஆனால் சத்துருக்களை அழிப்பேன் என்று மட்டும் சொல்லாதே. பழி வாங்குதல் எனக்குரியது. ஆனால் சத்துருக்களை ஜெயிக்கத்தக்கதான ஞானத்தை உனக்கு வைத்திருக்கிறேன். அது மூலம் உன் பெயர் பெருமைப்படுத்தப்படும். அவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு சோர்வையும் தண்டனைக்குரியதாகவும் காணப்படும். அற்பமாய் கண்ட ஜனங்கள் உன் அலங்காரத்தை கண்டு வாயடைத்து போவார்கள். நான் நடத்துகிற பாதை அவனமாய் இருக்கும். உன்னை உடைத்தேன். உன் நாட்களையும் வயதையும் சூழ்நிலைகளின் காலத்தையும் பாராதே. உன்னை உடைத்தேன், அடிக்கும்படி அல்ல, உருவாக்கும்படியாக. உன்னை நினைத்தருளியிருக்கிறேன். ஆகையால் நான் செய்ய நினைக்கிற காரியம் உன் வாழ்க்கையில் தடைபடாது நடக்கும். உன்னோடு போராட்டத்தை தேடி நீ காணாதிருப்பாய். புதிய வழியை நான் திறக்கிறேன். சத்ருவின் மீது உன் பார்வை மாற்றி அமைக்கப்படுவதாக. சத்ரு மீது இருக்கிற உன் பார்வை மாற்றி அமைக்கப்பட்டு என் மீதும் என் வார்த்தை மீது உன் கவனம் திருப்பப்படுவதாக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதை போக்கும். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவினை குற்றப்படுத்துவாய். என்னை மட்டும் நோக்கிப்பார், அப்பொழுது நீ பிழைப்பாய். என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு மறுத்தாரில் செய்வேன். அறியாத எட்டான பெரிய காரனுக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.